வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி காரசாரமான சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 150 கிராம் பருப்பு அலசி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 10 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், 3 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. அடுத்துங்கிட்டு கடாய் அடுப்பில் வச்சு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வசங்கட்டும். வசங்கின பிறகு இந்த குக்கர் வெந்துட்டு பருப்பு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நான் உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் உரப்பை குறைச்சிக்கோங்க. அப்புறம் புளி ஊற்றிருக்கேன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு கொதிக்க விட்டுருங்க. போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இப்போ பருப்பை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், வச்சுட்டு அதையும் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அந்த குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் ஊற்றிடுங்க. நல்லா தளவில் நல்லா கொதித்து வரவும் லாஸ்ட்டில் மல்லியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் காய்ச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த கலர் மாறட்டும். கலர் மாறிட்டு நல்லா பொன்னிறமாக வரவும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி போட்ட சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.